பாண்டிச்சேரியை பொறுத்த மட்டும் அதிமுக ஒரு பின்னணி இருக்கு. சார், நீங்க தேர்தல் பொறுப்பாளராக நின்று இந்த எலெக்ஷன்ல இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றீங்க. அதை நீங்க இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்திருக்கின்ற சாதனைகள், கணக்கிலடங்கா சாதனைகள் தஞ்சை மாவட்டத்திற்கு, குறிப்பாக நகராட்சியை மாநகராட்சி ஆக்கியது மற்றும் அடிப்படை வசதிகளுக்காக நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஒரு மாபெரும் வளர்ச்சியை தஞ்சை மாநகரம் பெற்றிருக்கிறது. தஞ்சை மாவட்டம் 70 ஆண்டு காலம் சுதந்திரமடைந்து விவசாய கல்லூரியே இல்லை. ஒரு விவசாய கல்லூரியை அம்மா அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல் கால்நடை மருத்துவக் கல்லூரியை இந்த மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். பொறியியல் கல்லூரியை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பல தேவைகளை பூர்த்தி செய்ததன் மூலமாக அம்மா அவர்களுக்கு சாதனைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தஞ்சையில் விவசாயிகள் சம்பந்தமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. விவசாயிகள் தற்கொலைகள் வந்து கூடுதலாக இருக்கு. அதை பற்றி நீங்க வந்து எப்படி இது பண்றீங்க? அது தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை நீங்க இதை புரட்சித் தலைவி அம்மா ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுடைய கடன்களை வட்டி அபராத வட்டி அனைத்தையும் தள்ளுபடி செய்தார்கள். கூட்டுறவு கடன் மூலமாக 6000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கடன் வழங்க ஆணையிட்டார்கள். இன்றைக்கு காவேரி தண்ணீர் வரவில்லை, விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள். நிச்சயமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2 வருடங்களுக்கு முன்னால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் நிவாரணம் கொடுப்பார்கள். வறட்சி நிவாரணம் கொடுத்தவர் அம்மா அவர்கள். அதுபோல் நிச்சயமாக விவசாயிகளுடைய கஷ்டத்தை புரிந்தவர். விவசாயிகளுக்கு வேண்டிய நிவாரணங்களை வழங்குவார்கள். விவசாயிகளுடைய தற்கொலை வந்து அதிகமாக நடந்துகிட்டு சமீப காலமாக தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்திலேயே அதிகமாக நடந்துருக்கு. அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை என்ன? விவசாயிகள் தேவைகளை, விவசாயிகள் நியாயமான கோரிக்கைகளை நிச்சயமாக அம்மா அவர்கள் நிறைவேற்றுவார்கள்.